ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாம்சங்கில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது ப்ராப்ளம் என்னென்னா, கூலிங் காயில் வந்து ஐஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹோல் போட்டிருக்காங்க. நல்ல பெரிய ஹோல் போட்டிருக்கிறாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகும், ஆனால் கூலிங் வராது. கேஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கோம். அது கேஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு கண்டினியூ ரன்னிங்கில் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து கண்டென்சருக்குள்ளெல்லாம் தண்ணி உள்ளே போயிருக்கும். அது ஒரு ரோலிங்காக ஆகிட்டுருக்கும். அந்த தண்ணி மொத்தம் சர்க்குலேஷன் ஆகிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கம்ப்ரஸரை தவிர எல்லாத்தையும் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். கம்ப்ரஸர் கூட ஒரு வேளை வாட்ரு ரொம்ப உள்ளே பட்டு ஹையாம்ஸ் வாங்கி போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் கூட நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஒருவேளை இது வந்து இன்வெர்டர் மாடலாக இருந்ததுன்னா 99% வந்து கம்ப்ரஸர் கூட சேர்ந்து போயிடும். இது கொஞ்சம் ஓல்டு மாடல்ன்றதுனால நமக்கு வந்து கம்ப்ரஸர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கூலிங் காயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது கூலிங் காயில் ஃபிட் பண்ணுறோம். அது நம்ம மாற்றுறப்போ புது கேப்லரு 0.36 சைஸ் வந்து புதுசு போடுறோம். அது கூட வந்து பின்னாடி வந்து இன்னர் கண்டென்சர் வந்து இதில் இருந்திருக்கும். ஆல்ரெடி நமக்கு வந்து பாக்ஸில் சைடு 2 சைடு ஹீட்டு வரும்ல, அந்த இன்னர் கண்டென்சரை வந்து நம்ம டம்மி பண்ணிவிட்டு அதை எக்ஸ்டர்னலாக வந்து பின்னாடி வந்து புது கண்டென்சர் போட்டுடுறோம். அதாவது கிட்டத்தட்ட கம்ப்ரஸர் தவிர மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம மாற்றுறோம். இங்கே உள்ள பாக்ஸ்குள்ளேருந்து பின்னாடி வர செக்ஷன் பைப் மட்டும் அதோட பைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு வந்து ஒரே ஒரு வெல்டிங் மட்டும் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வரும், ஒரு வெல்டிங்கு. இன்னொன்று வந்து நம்ம வந்து கேப்லர் வந்து வெளியிலே நம்ம வந்து வெல்டிங் வச்சிடுறோம். இது ஒரு வேளை உள்ளே வெல்டிங் வைக்க முடியாது, நமக்கு கஷ்டம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே பைப்பை நம்ம வந்து உள்ளேருந்து நம்ம ஹோல் போட்டு வெளியில் எடுக்கலாம். ஆனால் ஹோல் போடுறது பிடிக்கல, நல்லா இல்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம், பாக்ஸ் நல்லா தெளிவாக இருக்குது, ஹோல் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே கூட ரெடி பண்ணிக்கலாம்.
நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம வெல்டிங் வைக்கிறப்ப, அதாவது கூலிங் காயில் வெல்டிங்க்கு நமக்கு வந்து அந்த காப்பர் பைப் வந்து ஒரு 3 இன்ச்சு அந்த கேப் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கிட்ட நம்ம வந்து ஓவராக வந்து நம்ம ஃப்ளேம் காட்டுறப்போ ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா அந்த அலுமினியம் கிட்ட வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து விட்டுறதுக்கு, அதாவது வெல்டிங் பண்ணுறப்போ கொஞ்சம் லீக் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத் வந்து நம்ம வாட்டரில் வச்சு நனைச்சி நம்ம அந்த இடத்துல சுற்றிட்டு நம்ம வந்து வெல்டிங் வச்சோம் அப்படின்னா ஹீட்டு வந்து அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு டேமேஜும் வராது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வெல்டிங் வைக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். அதாவது ஒருத்தர் ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். மேலே வந்து நம்ம அந்த ரேக் பீஸ் எக்ஸ்ட்ரா வெல்டிங் வைக்கிற மாதிரி இருக்கும். Sponge this one. இந்த கூலிங் காயிலை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு சாம்சங்கில் 2 டைப்பான கூலிங் காயில் வரும். அதாவது சிங்கிள் கட்டிங், டபுள் கட்டிங்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த பேக் சைடு வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கு அந்த கீழேயும் மேலேயும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கூலிங் காயிலுக்கு வந்து கொஞ்சம் வந்து சைஸு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய சைஸு வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட் பேனல் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு செட் ஆகணும் அப்படின்னா அந்த வேரியேஷன் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகும். இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் பேனலை வந்து நம்ம கட் பண்ணி ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இருக்காது, நல்லாவும் இருக்காது. நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கண்டென்சர் கூட நம்ம புதுசு போட்டுட்டோம். கேபிளரும் புதுசு போட்டாச்சு. ஸ்டெய்னரும் புதுசு போட போகிறோம். செக்ஷன் பைப் மட்டும்தான் நம்ம உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வர்ற பைப் மட்டும்தான் நம்ம பழசு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஒரு மாதிரி டஸ்ட் வந்துருந்தது, அதாவது துருப்பிடிச்ச மாதிரி நமக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ரஸர் ஆயில் கூட நம்ம மாற்றிருக்கணும். அந்த அளவுக்கு போகலை, நல்லா தான் இருக்குது.
வெல்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வேக்யூம் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 134 கேஸ் தான் வந்தது இந்த கம்ப்ரஸரில். இதில் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் அப்படின்னா 600 கேஸ் வரும். இன்வெர்டர் மாடலாக இருந்தால் கூட 600 தான் வந்திருக்கும். 134 கேஸு மேக்ஸிமம் அப்படின்னா இதுக்கு வந்து 10 PSI அந்த ரேஞ்சு நம்ம கேஸ் நம்ம ப்ரெஷர் வச்சோன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து கூலிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஒரே வாட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணணும். அதாவது அந்த ரேஞ்சு நம்ம வச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸில் நமக்கு வந்து உள்ள ஷீட் மொத்தம் ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ரெண்டாவது வாட்டியெல்லாம் நம்ம கண்டினியூவாக கூலிங் சீக்கிரம் வந்துடும். ஷீட் மொத்தம் ஐஸ் வந்திருக்கு. இன்னும் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக உள்ளெல்லாம் நம்ம கையில் மொத்தம் ஐஸ் வருது. நம்ம கையில் சுரன்றப்போ நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.